முதலில் திரு சுகுணா திவாகர், இப்போ விஜயனுடைய இந்த கருத்து தனித்துதான் போட்டி என்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார். அப்போ இந்த கூட்டணி சார்ந்த பேச்சுக்கள் எல்லாம் நரேட்டிவ் அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது பேச்சுவார்த்தை திரைமறைவாக நடந்து இப்போ அதை வதந்தி அப்படின்னு தாவேக்கா சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? நெரட்டிவ் அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு ரொம்ப வசதியான ஒன்று. அது எல்லாவற்றையுமே அவங்க நெரட்டிவ் அப்படின்னு கடந்து போயிடறாங்க. ஒன்று ஊடகங்கள் நெரட்டிவ் செட் பண்ணுது, அல்லது திமுக செட் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு வழக்கம். இன்றைக்கி விஜய் பேசுகிறப்ப கூட வதந்தி அப்படின்னு சொல்கிறார். இந்த வதந்தியை யார் கிளப்பினார்? அப்படி ஒரு வதந்தியை கிளம்பினால் அதனை ஏன் இவர்கள் அதிகாரப்பூர்வமாக மறுக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி எழுது. ஒரு வகையில் முற்றுப்புள்ளி வைக்கிறார் விஜய், நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படின்னு. எனக்கு தெரிந்து நான் முதல்ல இருந்தே கண்டிப்பாக தாவேக்க இந்த தேர்தலில் தனித்து தான் போட்டியிடும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அவங்க கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் இப்படியான வதந்திகள் வரும்பொழுது அது தனித்து தான் போட்டி அப்படின்னு சொன்னாலுமே கூட இரண்டு விதமான நிலைப்பாடுகள், இரண்டு விதமான குரல்களை பார்க்குறோம். ஒன்று, நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருடனுமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை அப்படின்னாரு. எடப்பாடி பழனிசாமி அதுதான் சொன்னார். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவராக இருக்கட்டும், இல்லை முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், அவங்களுமே யாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தலைனாங்க. ஆனால் நேற்று பேசிய ஆதவர்ஜுனா எங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க, 90 சீட் வரைக்கும் ஆஃபர் கொடுத்தாங்க, 2 வருஷம் முதலமைச்சர் பதவி அப்படின்லாம் கொடுத்தாங்க அப்படின்னாரு. பேச்சுவார்த்தையை நடக்காமல் யார் இந்த ஆஃபர் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியுமே எழுகிறது. எப்படி இருந்தாலுமே பேச்சுவார்த்தை நடந்ததோ இல்லையோ, நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நடக்காமல் இப்படியான ஒரு ஆஃபர் கொடுப்பதற்கான சாத்தியங்களோ அல்லது இப்படியான வதந்திகள் உருவாவதற்கான முகாந்திரங்களோ கிடையாது. அதனால் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம். குறிப்பாக நான் என்ன நினைக்கிறேன்னா, அதிமுகவை விட பாஜக தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத முனைப்பாக இருந்திருப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி இதை பெரிய அளவில் விரும்பலை, விஜயுமே தாவேக்காவுமே அதை பெருசாக விரும்பலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுகிறது. ஏன்னா தொடக்க காலகட்டத்தில், அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்கா எங்களுடைய கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒன்று உருவானதுக்கு பிறகு தாவேக்கா அந்த கூட்டணிக்கு போனால் அது எடப்பாடி பழனிசாமிக்குமே அது மிகப்பெரிய சிக்கல். சீட் ஷேரிங்லேருந்து ஆரம்பித்து அவருடைய இடம் என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இப்போ துணை முதலமைச்சர் பதவிங்கிறத விஜய்க்கு கொடுத்தால் அதை அதிமுக காரர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? வெறும் துணை முதலமைச்சர் பதவி தானா, அல்லது அமைச்சரவையில் விஜய் தாவேக்காவை சேர்ந்தவர்களுக்கு பதவியா அப்படின்னா கூட்டணி ஆட்சி என்ற நிலை? ஆமா, அது கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டார். தாவேக்காவும் பெரிய அளவில் கூட்டணிக்குள்ள போறதுக்கான மனநிலை இல்லை. அதனால சாத்தியமற்ற நம்பர்கள், அதாவது தாவேக்காவை கேட்கறதே அதிகமாக கேட்போம், 90 சீட்டு கேட்போம், எடப்பாடி பழனிசாமி ஒரு 25 சீட்டு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேற வழியே ஏதாவது சொல்லுவாங்களே, ஒரு வேண்டா விருப்ப பிள்ளை பத்து காண்டாமிருகம்னு பேர் வைக்கிற மாதிரி சும்மா ஒரு நம்பர் சொல்றது, இந்த கூட்டணிக்கு அமையக்கூடாதுங்கிற மாதிரியே அதிமுகவும் தாவேக்காவும் அதை டீல் பண்ணாங்க. தாவேக்காவும் இதுல விருப்பம் இல்ல அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு தாவேக்கா போயிருக்காது அப்படின்னு தானே நம்ம வரணும். போயிருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது இல்ல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடக்காம இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. விஜயும் வதந்தி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆஃபர் எல்லாம் எப்படி எங்க பேசியிருப்பாங்க? இல்ல, அதுதான் இப்ப பேச்சுவார்த்தை அப்படின்னா ரெண்டு தரப்பும் பேசுவது அப்படிங்கறதான் பேச்சுவார்த்தை. இப்போ ஒரு தரப்புல ஆஃபர் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்குது, இன்னொரு தரப்புல மறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான். உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ரெண்டு பேருமே பேசவில்லை, ஒரு அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைங்கிறது இல்லை. திரைமறைவில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தால் கூட அது யாரோடு நடத்தினார்கள் அப்படிங்கிறதுமே நமக்கு தெரியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ திமுக கூட்டணியில் தேமுதிக வந்ததுங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வமாக ரெண்டு பேரும் உட்காந்து பேசியெல்லாம் வரல, அது திரைமறைவில் நடந்து தான் வந்தாங்க. இருந்தாலும் தேமுதிக சார்பாக பிரேமலதாவும் சுதீஷும் பேசியிருப்பாங்க, திமுக சார்பில் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு பேசியிருப்பாங்கிறத ஒரு யூகத்துக்கு நம்ம வர முடியும். தாவேக்கா பொறுத்த வரைக்கும் தாவேக்கா சார்பாக யார் பேசினார்கள்? விஜய் நேரடியாக பேசியிருக்க வாய்ப்பில்லை. புஷி ஆனந்த் பேசினாரா, ஆதவர்ஜுனா பேசினாரா, சிடி நிர்மல்குமார் அவர் பேச்சுவார்த்தையே நடக்கலைங்கிறப்ப அவர் போயிருக்க வாய்ப்பில்லை. அப்படிங்கிறப்ப அது ஒரு ரகசியமாகத்தான் இன்னுமே, அது தகவல்கள் வெளியாகும் கழகமாகத்தான் இன்னும் இருக்குதுங்கிறப்ப அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியல. ஆக மொத்தம் என்னன்னா, ரெண்டு பேருக்குமே இதில் இந்த கூட்டணியில் பெரிய விருப்பம் இல்லை. அதிமுகவுக்காக இருந்தாலும் சரி, தாவேக்காவுக்காக இருந்தாலும் சரி, அந்த கூட்டணி அமைவது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு பெரிய விருப்பம் இல்லை. ஆனாலும் பாஜகவுடைய ஒரு அழுத்தத்தின் காரணமாக சரி நம்ம சாத்தியப்படாத நம்பர் சொல்லணும், நம்மளும் நிறைய கேட்போம், அவங்களும் குறைவா சொல்லுவாங்க அப்படிங்கிற சூழல்ல தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது முடியவே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே திரு இதயா, இப்போ ஆதவர்ஜுனா நேற்றுக்கு பேசும்போது சொல்றாரு 90 இடங்கள்னு பேசப்பட்டது, 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர்னு பேரம் பேசப்பட்டது, ஆஃபர் கொடுக்கப்பட்டது, ஆனா டெல்லிக்கு அடிபணியாமல் தைரியமாக முடிவெடுத்திருக்கிறார் தங்களுடைய தலைவர் என்று அவர் பேசுகிறார். அப்போ ஆஃபர் அப்படின்னு தான் அவர் சொல்றார், ஆனா டிமாண்ட் அப்படின்ற இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது. ஸோ என்ன நடந்ததுன்னு நினைக்கிறேன்? இல்லை, இதில் முதல்ல இருந்தே விஜய் அதாவது தாவேக்கா தனி கூட்டணி அமைக்கும், தனித்து போட்டியிடும் அல்லது தனித்து கூட்டணி அமைக்கும் அப்படின்னா, அதாவது என்னன்னா அதனுடைய தலைமை முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்,
தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமையும், அவர்களுக்கு நம்ம அதிகாரத்தில் பங்கு கொடுக்க, அதாவது கொடுக்குற இடத்துல அவரை வச்சு பேசினார். முதல் மாநாட்டிலேயே விக்கிரவாண்டியிலேயே அவர் வந்து பேசும்போது நம்மளோட சில வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம அதிகாரத்தை கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ கொடுக்குற இடத்துல அவர் வச்சுக்கிட்டார், வாங்குற இடத்துல அவரை வச்சுக்கல. ஸோ அதிலேருந்தே அவர் வந்து தொடர்ச்சியாக இருந்தார். அதில் தான் அவர் உறுதியாக இருந்திருப்பார். அவர் இடையில கூட்டணி பேசினார் அப்படின்னு என்ன போயிருந்தாலும், அவர்கள் கம்பல் பண்ணியிருந்தாலும், மற்றவங்க ப்ரெஷர் கொடுத்துருந்தாலும் என்ன செஞ்சிருப்பாருன்னா, என் தலைமையில் கூட்டணி. அப்போ தான் கடைசியாக வரும்போது இல்லை அப்படி எப்படிங்க கொடுக்க முடியும். அது அந்த ஆரம்ப காலத்தில் இந்த கூட்டணி பேசப்பட்டதா, எப்போ அந்த கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லின்னு போட்ட பீரியடில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து 2 பேரும் வந்து ஒரு 90 சீட் எடுத்துக்கிட்டு மீதி 54 கூட்டணிகளை கொடுத்துறது. அதுக்கப்புறம் வந்து 2.5 ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லி இந்த டிமாண்டை, அப்படி ஒருவேளை கூட்டணின்னு வந்தால் இப்படி தான் எங்கள் டிமாண்ட், அதில் முதல் 2.5 ஆண்டுகள் வந்து விஜய் தான் சீஃப் மினிஸ்டராக இருப்பார் அப்படின்னு ஒரு டிமாண்டா ஒருவேளை கூட்டணின்னு வந்தால் இவங்க அதிமுக வந்து தாவேக்காவோட டிமாண்ட் தான், கொடுக்கப்பட்ட ஆஃபர் இல்லை. ஆமாம், இல்லை ஆஃபர் தான் அவங்க கொடுக்குறாங்க, வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க இவ்வளோ கொடுத்தா தான் வருவோம், நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இருப்போம் அப்படின்ற மாதிரியான சொன்னதாக தான் அப்போ தகவல் வந்துச்சு. இது நான் சொல்கிறது ஒரு 5-6 மந்த்ஸ் முன்னாடி. அதற்கு பிறகு அவர் இதெல்லாம் ஆமாம் அந்த சொன்ன சமயத்தில், அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியாக வராதுன்னு எடப்பாடி அவர்கள் அது ஊற்றி மூடிட்டார். இது வந்து சரியாக வராது, இவ்வளோலாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஒரு 30 சீட்டு அதிகபட்சம் 40 சீட்டு, இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ஷட் டவுன் ஆயிடுச்சு, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் தொடர்ந்து வந்து அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு, விஜய் வந்தால் தான் ஜெயிக்க முடியும், நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பலவீனமான கூட்டணியாக தான் இருக்குது அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி. இன்னும் ஏன்னா நீங்கள் அவங்களே வாயாலே பலமுறை சொல்லியிருக்காங்க, இன்னும் பலமான கூட்டணி அமையும், பிரம்மாண்ட கூட்டணி அமையும் அவங்களே சொல்லிட்டு அந்த வரிசையில தான் இப்போ நீங்க ஷட் டவுன்னு சொல்றீங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஜெயக்குமார் சொல்றாரு நீங்க கூட்டணிக்கு வந்தா நீங்க கெய்னர் இல்லனா லூசர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்ப நடக்காம அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. சொல்றேன், இப்பயும் அவங்களுக்கு ஆசை இருக்கு, அவங்களுக்கு இப்பயும் சொல்றேன்ல, 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு தான் அதில் விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு, அவர் முதல்வர் பதவியை விட்டு கொடுக்க தயாரில்லை. ஆனால் மற்றவர்களெல்லாம் வந்து அமைச்சராக கூடிய நிர்வாகிகள் இருக்காங்களே, முன்னாள் அமைச்சர்கள், அவர்கள் எல்லாருக்குமே வந்து விஜய் வந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற எண்ணம் மனசில் பதிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த கூட்டணி பலவீனமாக இருக்குது, அதனால் விஜய் வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், இல்லைன்னா அவர் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் தங்களுக்கு வராமல் அவர் மடை திருப்பி கொண்டு போயிடுவார், நம்ம தான் லூசர் ஆகணும் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் வந்து அவர் விஜய் வரணுன்றதை விரும்புகிறாங்க. ஆனால் விஜய் வந்து அந்த சீட்டுக்குள்ளே வரணும், 40க்குள்ளே வரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறத விஜய் ஒத்துக்கலையில். விஜய் அதை ஏற்றுக்க மாட்டார். விஜய் வந்து தன் தலைமையில் கூட்டணி வரணும், தான் முதலமைச்சர் வேட்பாளரில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. 2வது, நீங்கள் அப்படியே விஜய் வந்து ஒருவேளை காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற மாதிரி வந்துச்சுன்னா விஜய்க்கு வந்து இப்போ இருக்க நம்ம கருத்து கணிப்புகளில் வர்ற வாக்கு முழுமையாக போய் சேராது. ஏன்னா அவர் வந்து முழுக்க 2 கழகத்துக்கும் ஒரு மாற்றாக வர்றாரு, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டிடேட்டு. அவர் வந்து ஏதோ வந்து புரட்சி செய்வார் தமிழ்நாட்டில் நம்பிக்கிட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டமோ பெண்கள் கூட்டமோ ஒரு மாறுதலுக்காக அவருக்கு போடுறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் திரும்ப கூட்டு வந்து எடப்பாடி பழனிசாமியை முன்னாடி நிறுத்தி இவர் தாங்க வேட்பாளர், நான் சும்மா பின்னாடி நிற்கிறேன் போடுங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஜய்க்கு விழுகக்கூடிய வாக்குகள்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்ற கேள்விக்குறியே இருக்குது. இவர் போனார்னா இவரோட சேர்ந்து இவர் ஓட்டுகள் போகுமான்றதுல பெருத்த சந்தேகம் இருக்குது. அதனால விஜயை பொறுத்தவரை அவர் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னால அவர் தொடக்கத்துல இருந்தே இருந்தார் கூட்டணிக்கு. ஒருவேளை இவங்க அந்த 90 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் அப்படின்ற டிமாண்டுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தா கூட்டணிக்கு போயிருப்பாங்களா? அதான் சொல்றேன், அதுலயும் முதல் தடவையா விஜய் இருந்திருக்கணும், எந்த ஜெயிச்சோனிக்கே முதலமைச்சர் ஆகணும் அவரு. அப்ப இந்த 2வது தடவை தான் வெயிட் பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி. நீங்க 2.5 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் தெரியாது. அந்த வதந்தின்னு சொல்றதெல்லாம் உண்மை இல்லையா? எது வதந்தி? விஜய் இப்ப வந்து இந்த பேச்சுவார்த்தை சொல்றாரு, இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல நான் சொல்றேன், இதெல்லாம் பல மாதங்களுக்கு முன்பு நடந்து அப்பயே பேசப்பட்டது. இப்ப வந்து இந்த மாதிரி 90 இப்ப பேசப்பட்டது இல்ல.